பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் அஷ்டபைரவர்கள் சொல்லுவாங்க. அஷ்டபைரவர்னா 8ன்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8, அஷ்டமின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியும் அமாவாசையும் முடிஞ்சால் 8வது நாள் தான் அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஷ்டபைரவர்னா 8 பைரவர்கள். இதுதான் ருத்ர பைரவர், சொர்ணகாச பைரவர். பைரவர் தான், பைரவரோட துணை அவங்க. பைரவருக்கு உகந்த காவலன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபி படம் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூபி ஷோனும் ரொம்ப பிடிக்கும். அந்த பெரிய ஆள் உயரத்துக்கு ஒரு உயிரினத்தை வச்சு பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பாடு கூட தேவையில்ல, போட்டுட்டாங்கன்னா அந்த வீடியோ போட்டுட்டாங்கன்னா டிவியில் அதை உட்காந்து தலைவி கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் தான் போடுவாங்க. எல்லாம் எடுத்து ஒரு வந்து தலைவி பார்த்துட்டே இருப்போம். இதில் போடுவாங்களா அதில் போடுவாங்களான்னா சேனல் பேர் தெரியாது, மறந்து போயிடும். நம்பர் தெரியாது. ரிமோட்டில் தான் அப்போல்லாம் 60 சேனல் தானே. என்னை பார்க்கவே விட மாட்டாங்க. இவர் தான் வீரபத்ரர்னா பார்த்தீங்கன்னா முருகன் கூட போர் பண்ணவர்னு சொல்லுவாங்க. சூரனை சம்ஹாரம் பண்ணக்குள்ள வீரபத்ரர் வந்து முருகன் கூட போருக்கு போனவர்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு தெரியல. சும்மா வீடியோவிலையும் நியூஸ்லேயும் பார்க்குறாங்களா, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமா, அதை வச்சுக்கிட்டு முழுசாக தெரியாமல் பண்ணுறதா இருக்குது. சன்னியாசி சாய்பாபா